ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் செகண்ட் டைம் நாங்கள் பீச்சுக்கு போனப்போ எந்த மாதிரியான மீன்கள்லாம் வந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் செகண்ட் டைம் போனப்போ மீன்களோட வெரைட்டிஸ் வந்து ரொம்பவே நிறைய அப்படின்னுட்டுனே சொல்லலாம். ஆனால் மீன்களோட வரத்து வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம். ஏகப்பட்ட மீன்கள் இந்த இடம் எல்லாமே அப்படியே ஃபில் ஆகி இருந்துச்சு. பட் செகண்ட் டைம் பார்க்கும்போது ரொம்பவே மீன் வரத்துகள் வந்து ரொம்பவே கம்மி. ஆனால் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ், அதாவது டிஃப்ரெண்ட்டான மீன்கள் எல்லாமே இந்த வாட்டி நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படகுல வந்து பிடிச்சிட்டு வர்றாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது மாதிரி தான் ஷார்ப்பாக 1 o'clock அங்கே நிற்கிறது மாதிரி பார்த்துக்கணும். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இது என்ன பீச் அப்படின்னுட்டுன்னு. கடியப்பட்டணம் பீச்சு. ஸோ இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மீன்கள் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் வந்து வாங்கிறதுக்காக போயிருந்தோம். ஸோ அந்த டைம் தான் மீன்களை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக வந்து நிறைய மீன்களெல்லாம் இருந்துச்சு. ஆனால் பெரிய மீன்களோட வரத்து வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. ஸோ அது வந்து இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய மீன்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. அதில் தான் போட்டு வச்சு வெயிட் பார்த்துட்டு அதை வந்து கீழே வந்து இறக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மீன்கள் எல்லாத்தையுமே ஆல்ரெடி நம்ம வந்து சின்ன வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு குழந்தைய வந்து எப்படி தூக்கிட்டு வருவோமோ அதே மாதிரி தாங்க அவங்க வந்து தூக்கிட்டு வர்றாங்க. இது வந்து ஏலத்தில் வந்து இவங்க பிடிச்ச மீன். ஸோ அதை வந்து வாங்கின உடனே அவங்க வந்து பையில் போட்டு கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மீனெல்லாம் பெருசாக நம்ம மீன் வாங்குகிறோமே இதை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக கட் பண்ணுறதுக்கு தனியாகவே அங்கே வந்து ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. 2 அண்ணா வந்து அங்கே இருக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து அதோட செதில்களெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இன்னொருத்தங்க வந்து சூப்பராக ஷார்ப்பாக க்ளீனாக கட் பண்ணி சின்ன குட்டி பீசஸை நம்ம கேட்குறது மாதிரியே கொடுத்துட்றாங்க. ஸோ அதை பற்றியான எந்த ஒரு கவலையுமே வேண்டாம். ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்கும்போது இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபில் ஆகி இருந்துச்சுங்க. அவ்வளோ மீன்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அவ்வளோ மீன்கள் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபில் ஆகி இருந்துச்சு. பட் இந்த வாட்டி பெரிய மீன்களோட வரத்து வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. பட் இந்த மீன்கள் எல்லாமே நிறுத்து வச்சுட்டு அவங்க வந்து கிலோ கணக்கில் தான் ரேட்டு சொல்கிறாங்க. ஒரு கிலோவே 2000 3000 அந்த மாதிரியான ரேட்டில் வந்து இந்த மீன்களெல்லாம், அதாவது இந்த மாதிரியான பெரிய மீன்களோட ரேட்டுகளெல்லாம் இருந்துச்சு. பட் மற்ற மாதிரியான மீன்கள் எல்லாமே ஒவ்வொரு குட்டையில் அப்படியெல்லாம் கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அதெல்லாமே எப்படி வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஏல முறையில் தான் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே கண்டிப்பாக ஏலத்தில் தான் இங்கே மீன் எடுக்கணும். மற்ற மாதிரி எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது. ஸோ உங்களுக்கும் மீன் வந்து வாங்கணும், அதாவது ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த பீச்சுக்கு வந்து போய் பாருங்கள். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே மீன்கள் கிடைக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. இந்த மீன்களை சாப்பிடும்போது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த இடத்துல தான் இவங்க தான் உட்காந்துருந்து மீன்களெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுக்குறது. இங்கே கூட க்யூ தாங்க. அங்கேருந்து நம்ம வந்து எடை போட்டு, அதாவது ஏலத்தில் வந்து மீனை பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வரிசையில் இவங்க முன்னாடி கொண்டு சொல்லி மீனை வந்து வைக்கணும். அவங்க வந்து நமக்கு விருப்பப்பட்ட ஸ்டைலில் வந்து மீனை வந்து நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படிடா இவ்வளோ ஷார்ப்பாக கட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கத்தியை வந்து அடிக்கடி தீட்டி எடுத்துக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மரப்பலகையில் இருக்கிற அந்த வேஸ்ட் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி தான் அவங்க வந்து அந்த வேலையை வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் செகண்ட் டைம் போனப்போ மீன்களோட வெரைட்டிஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் வந்து இவங்களெல்லாம் துறையா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மீன்களெல்லாம் நிறைய வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆல்ரெடி
இந்த ஐஸ் கட்டிகள் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்து தான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த மீனெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. சில மீன் வியாபாரிகள் வந்து, அதாவது சின்ன சின்ன மீன் வியாபாரிகள் இருப்போம்ல, அவங்க வந்து சிலவங்க வந்து எந்த ஒரு ஐஸ் கட்டியுமே கொண்டு வரல. பட் சிலவங்க வந்து ஐஸ் கட்டிகளெல்லாம் கொண்டு வந்து அந்த குட்டையில் வந்து ஃபில் பண்ணி இந்த மீன்களெல்லாம் எடுத்து போட்டு சேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை தாங்க நாங்கள் கிளாத்தி மீன் அப்படின்னுட்டுன்னு சொல்லுவோம். உயிரோடே இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவே குசி ஜாஸ்தியாக இருந்துச்சு. அவங்க தான் இதில் வந்து விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் இதோட தோல் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். மேலே பட்டுச்சு அப்படின்னா கீறிடும். ஸோ அதனால் பக்கத்தில் நின்றவங்க எல்லாம் ஒதுங்கி நில்லுங்க அப்படின்ட்டு பிள்ளைங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க கேட்கவே இல்லை. இவ்வளவோ சொல்லி பார்த்தார். பிள்ளைங்க எல்லாம் விளையாடிக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி மீன்கள் வந்து வந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு, குட்டையில் மீன். ஸோ செகண்ட் டைம் போனப்போ இந்த சின்ன சின்ன குறு வியாபாரிகளுக்கெல்லாம் ரொம்பவே பெனிஃபிட் அப்படின்னுட்டுனே சொல்லலாம். அவங்க தான் நிறைய மீன்கள் வந்து, அதாவது சின்ன சின்ன மீன்கள், அதாவது வெரைட்டிஸில் வந்ததுனால அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டான டே அப்படின்னுட்டுனே நம்ம சொல்லலாம். இது வந்து என்ன மீனுன்னு தெரியல, ரெட் கலரில் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் இதுவும் ஒரு வெரைட்டியான மீன். இது கூட உயிரோடு இருந்துச்சுங்க. எல்லா மீன்களுமே உயிரோடு இருக்குது பாருங்கள். வால் முதல் செதில் முதல் எல்லா மீன்களுமே உயிரோடு இருக்குது. நம்ம இப்போ வேறு மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னா அவங்க பிடிச்சிட்டு வரும்போதே ஐஸில் வச்சு அந்த மாதிரி தான் வச்சு கொண்டு வருவாங்க. பட் இங்கே நம்ம அதுக்கு எந்த ஒரு கவலையுமே பட வேண்டாம். கண்ணு முன்னாடியே அவங்க வந்து பிடிச்சிட்டு வராங்க, ஏலத்தில் போடுறாங்க. நமக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதாவது நம்மளோட அமௌண்ட்டுக்கு வந்து அது வந்து ஒத்து போச்சுது அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து திரும்ப வீட்டுக்கு வரலாம். அதில் வந்து அந்த சின்ன சின்ன துறையாக்கள் எல்லாம் அதில் இருந்து அதுக்கப்புறமா உட்காந்துருந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இது கூட நம்ம வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே லாபமாக தாங்க இருக்குது. இங்கே வந்து, அதாவது ஊரில் வந்து நாம் வந்து மீன்களை வந்து வாங்குறத விட அதில் இருந்து நாம் வந்து மீன்கள் வாங்கும்போது ரொம்பவே லாபமாக இருந்துச்சு. ஸோ இந்த மீன்களெல்லாம் பாருங்கள் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே வெரைட்டியான மீன்கள்ங்க. எல்லாமே வெரைட்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலுக்கு 2021 லிவ் டு த வேயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய பசங்க 2 பேருக்குமே செம்ம ஜாலி. ஃபஸ்ட் டைம் போனப்போ ஒரு பையனை தான் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். பட் செகண்ட் டைம் 2 பேருமே வந்திருந்தாங்க. வந்து செம்மையாக அந்த மீனை பிடிச்சி என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுலேயும் சின்ன பையன் தான், சொல்லவே வேண்டாம். ரொம்பவே மீன்களுக்கு கூட மிங்கிள் ஆகிட்டான் அப்படின்னுட்டுன்னு சொல்லலாம். வீட்டில் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் அந்த மீனையே தான் தூக்கிட்டு ஓடிட்டே திரிஞ்சிட்டு இருந்தான். ரொம்பவே பிடிச்சிருந்து அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க துறையாக்கள். இவங்கள தான் நாங்கள் வந்து துறையா அப்படின்னுட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் மீன்களெல்லாம் வாங்கி ஐஸில் வச்சிட்ருந்தாங்க. சில பாட்டிமார்களெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஐஸில் வைக்கல, இந்த மாதிரி சைடில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட்டோ பிடிச்சி அவங்க வந்து அவங்களோட ஏரியாவுக்கு வந்து விற்கிறதுக்காக கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க டே அன்னைக்கு போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம ஷார்ப்பாக நிற்க வேண்டிய டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 o'clock. ஸோ இந்த மாதிரியான மீன்கள் தாங்க செகண்ட் டே கடியப்பட்டினம் பீச்சை வந்து விசிட் பண்ணப்போ இருந்துச்சு. ஸோ இங்கே போனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஏலத்தில் தான் மீன்கள் வாங்க வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏலத்தில் தான் எடுக்கணும். பட் 100% நான் வந்து ஷுவராக சொல்கிறேன், நமக்கு வந்து அவ்வளவு லாபம். நாம் வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சு சாப்பிட்றது கூட அவ்வளவு லாபம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்ணு முன்னே வாங்கி அவங்க எவ்வளவு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு தெரியாது. அதாவது ஐஸில் எவ்வளோ நாள் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நாம் வந்து வீட்டில் வைக்கும்போது அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட்டில் வந்து டிஃபர் ஆகலை. ஸோ இது ஒரு வெரைட்டியான மீன். இதுவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது என்ன பண்ணினாங்க அப்படின்ட்டு தெரியல. ஆனால் இது ஒரு சைடில் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன மீன் அப்படின்னே தெரியல. அதுக்கப்புறமா பெரிய பெரிய மீன் வியாபாரிகள் வந்து இந்த மாதிரி தாங்க டிம்போயில் வந்து அந்த பெரிய மீன்களை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை இவங்க வந்து ஹோட்டல் நடத்துகிறவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வெளி இடங்களுக்கு வந்து இதை வந்து ஏற்றுமதி பண்ணுறவங்களாக இருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். மற்ற மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து இங்கேருந்தே தான் மீன்களெல்லாம் வாங்கி அவங்க வந்து குட்டையில் வச்சு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
அது கூடவே இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஒரு சூப்பரான விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, கடலுக்குள்ளே கொண்டு போகிற போட்டை வந்து எப்படி கரை சேர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இதுங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் ஒரு சின்னதான ஒரு கிளிப் வந்து போட்டிருப்பேன், எப்படி வந்து இந்த போட்டை வந்து கரைக்கு சேர்க்குறாங்க அப்படின்னுட்டுன்னு. இந்த மாதிரி தாங்க கரைக்கு வந்து லைட்டாக ஒரு சின்ன சின்ன சாங்கை வந்து பாடி பாடி இந்த மாதிரி தான் கரைக்கு வந்து இழுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க போட்டை. ஒருவேளை இவங்களுக்கு கடலுக்குள்ளே தள்ளுறது வந்து சுலபமாக இருக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.